வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வேளாங்கண்ணி 2025ஆம் ஆண்டு கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. மக்கள் கூட்டமாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வர முடியாதபடியாக இருக்கிற ஆளுங்களுக்காக ஒரு வீடியோ தொகுப்பு நான் கொடுக்கிறேன். பார்த்து ஆண்டவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே நாம் சிறப்பான அமைதியை வெளிப்படுத்தி நம் மரியாதையை அன்னைக்கு செலுத்துவோம். முதலில் மூவேளை ஜபம் சொல்லப்படும் மணியடிக்கும் பொழுது. அதனைத் தொடர்ந்து ஆயரவர்கள் கொடியை புனிதம் செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து கொடியானது மங்களகரமாக கொடிமரத்தில் உயர்த்தப்படும். ஆலயம் ஒளிமயமாக விளங்கும். நமது வாழ்வும் அவ்வொளி மையமாக மாறட்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருத்தரித்தாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வாழ்க மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதமா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதமா. கோல விழாவில் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதம்மா. தன்னை உலகிற்கு தந்தித்த தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்தித்த தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே கோயிலுக்கு வர முடியாதாக்கள் இந்த வீடியோ மூலம் அன்னை ஆரோக்கிய மாதாவின் கொடியேற்றத்தை பார்த்துருப்பீங்க. அதை முடிஞ்ச கையோட கோயிலுக்கு லைட் போட்டிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. எல்லோருக்கும் ஆண்டவன் ஆசீர்வதிப்பார்.